வணக்கம். எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். இது உங்கள் சிவதன்யா அகாடமி. 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு ஜியாகிரபி மட்டும் 300 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதில் இப்போ ஒரு 100 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன சார் ஆச்சு, ரொம்ப நாள் ஆளவே காணோம் அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டீங்க. ரொம்ப நன்றி. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் நான் கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிட்டேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரண்டம் பற்றிய காஸ்மோ என்பது என்ன மொழி சொல் அப்படின்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் முக்கியமான கேள்வி. எந்த மொழி சொல் அப்படின்றலாம் அடிக்கடி கேட்பாங்க. பேரண்டம் பற்றிய காஸ்மோ என்பது என்ன மொழி சொல், அதாவது காஸ்மாலஜி, காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன மொழி சொல் அப்படின்னு கேட்பாங்க. இது கிரேக்க மொழி சொல். 2வது கொஸ்டின் பாருங்க. சோலார், நம்ம சொல்லுவோம் இல்லையா, சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம். அப்போ சோலார் என்ற சொல்லானது சூரிய கடவுள் என பொருள்படக்கூடிய சோல் என்று சொல்லக்கூடிய டேஸ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அப்ப சோலார் அப்படின்றது சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம். அது சோல் அப்படின்னு பொருள்படக்கூடிய சூரிய கடவுள், அது என்ன மொழி சொல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி சொல். சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் மொழி சொல்லிருந்து தான் இந்த சோலார் அப்படின்ற பெயர் வருது. அடுத்து பாருங்க, சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் தற்போதைய எண்ணிக்கை. சூரிய குடும்பத்துல எத்தனை கோள்கள் இருக்கு? நம்ம பாட்டுக்க 9 கோள்களும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி வாருங்கள், அந்த பாட்டு ஞாபகத்துல 9 கோள்கள்னு போற்றக்கூடாது. தற்பொழுது கோள்களின் எண்ணிக்கை 8 தான் இருக்கு. சரிங்களா? ஓகே. புளூட்டோ என்பது கோள்கள் வரிசையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. அதாவது அது குறுங்கோள் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே, அடுத்து பாருங்க. 4வது கேள்வி. ஓர் ஒளி ஆண்டு என்பது ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். வான்பொருட்களின் இடையேயான தூரத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகிற்கு, அலகு மீன்ஸ் யூனிட், ஒரு ஒளியாண்டு என்று பெயராகும். ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். ஆனால் ஒளியானது வினாடிக்கு என்ன பண்ணும்? ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஆனால் ஒளியானது வினாடிக்கு 330 கிலோமீட்டர். இந்த லைட் சவுண்டு, இது லைட், இது சவுண்டு. அப்ப இது ரெண்டுமே சரி. நம்ம எப்படி கொடுத்துருக்கிறோம்? கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறானது அல்ல அப்படின்னா ரெண்டுமே சரி அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5வது கேள்வி. கூற்று. மேக்சிமம் நம்ம கூற்றா அந்த பாடம் ஃபுல்லாக கொடுத்துருப்போம், ஏன்னா நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. 5வது கொஸ்டின் பாருங்க. பெருவெடிப்பு கொள்கை நிகழ்வுக்கு பிறகு சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு பின் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் உருவானது. மில்கி வே கேலக்சி அப்படின்றது உருவாகுச்சு. எப்போ? பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி, அதுக்கு பிறகு சுமார் 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகுதான் உருவாகுச்சு. அடுத்து பி பாருங்க. நமது சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் காணப்படுகிறது. ஓகே, மில்கி வே கேலக்சியில தான் காணப்படுது. சரி. ஆண்ட்ரோமேடா விண்மீன் திரள் மண்டலம் மற்றும் மெலானிக் கிளவுட்ஸ் திரள் ஆகியவை பூமிக்கு அருகில் காணப்படக்கூடிய விண்மீன் திரள் மண்டலங்கள் ஆகும். சரி. அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்க. 3வது பாயிண்ட். சூரிய குடும்பம் சுமார் 4.5 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது. இது தவறு. என்ன தவறு அப்படின்னா இதுதான் தவறு. 4.5 பில்லியன் அப்படின்னு வரணும். சின்னதா ஒரு ட்விஸ்டா நான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணேன். 4.5 பில்லியன் அப்படின்னு வரணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி சிவதன்யா அகாடமியினுடைய சோசியல் புக் ரீஸ்டாக் வந்துருச்சு சொன்னா வெற்றிகரமா தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்பிட்டு வரும். இந்த புத்தகத்துல தான் இந்த கொஸ்டின் எல்லாமே இருக்கு. ஏற்கனவே வரலாறு 6ஆம் வகுப்பு வரலாறு மட்டும் 400 கொஸ்டின் கொடுத்தோம். இந்த புத்தகத்துல ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்தியா 11th 12th வரைக்கும், 6th இருந்து 12th வரைக்கும் ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கிறேன். இந்த புத்தகத்தோட ரேட்டு வித் கொரியரோட 650 ரூபா தான் வரும். சரிங்களா? புக்கு வேணும்ன்றவங்க 96 26 12 94 74 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? அப்ப இந்த கேள்விக்கு என்னது? 4.5 பில்லியன் வரணும் சூரிய குடும்பம் உருவாகி. அப்ப அது மட்டும் தான் தவறு. அடுத்த 4வது பாயிண்ட் அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட் தான். சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் 99.8% உள்ளது. சூரியன் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனது. சரி. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை சுமார் 6000 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய 8.3 நிமிடங்கள் ஆகின்றன. சரி. அப்ப இந்த ஒரு கேள்வியை படிச்சாலே ஒரு பெரிய பேராகிராஃபை படிச்சதுக்கு சமம். அப்படிதான் நம்ம புத்தகம் கொடுத்துருப்போம்.
அடுத்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படும் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? வாழ்நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு. அப்ப சங்க காலத்திலேயே ஒரு நூல் எதை பத்தி சொல்லுது? சூரிய குடும்பத்தை பத்தி சொல்லுது. எப்படி சொல்லுது? வாழ்நிற விசும்பின், விசும்புனா வானம் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. வாழ்நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த, கோல் மீன் அப்படின்னு என்னது? கோள்கள் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப சங்க காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நூல் பாடிருச்சு, 10 பாட்டு நூல். அது எந்த நூல் அப்படின்னா சிறுபானாற்றுப்படை. இது ஒரு தரமான கேள்வி, இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதை பத்தி சொல்லுது? தமிழர்கள் அந்த காலத்திலேயே சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தார்கள் அப்படின்றத சொல்லுது. எந்த நூல்? சிறுபானாற்றுப்படை, 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கோள் என்றால் சுற்றி வருபவர் என்று பொருள், கூற்று. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, காரணம். சூரிய குடும்பத்தில் வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்தும் சூரியனை எதிர் கடிகார சுற்றில், அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. ரொம்ப முக்கியமானது. அப்ப எந்த கோள்களை தவிர? வெள்ளி மற்றும் யுரேனஸ். வெள்ளியும் யுரேனஸ் இந்த 2 கோள்களும் கிளாக் வைஸ் சுத்துது சூரியனை. இதை தவிர்த்து இருக்கக்கூடிய புதன், பூமி, இந்த வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இந்த கோள்கள் எல்லாமே எப்படி சுத்துது? எதிர் கடிகார திசையில, ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. அப்ப கிளாக் வைஸ்ல சுத்தக்கூடிய 2 கோள்கள், ஒன்னு வெள்ளி, இன்னொன்னு யுரேனஸ். 8வது கொஸ்டின் பாருங்க. அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரின்றது இந்த பாயிண்ட், ஆப்ஷன் டி. கூற்று மற்றும் காரணம் இது கிடையாது, ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் நோற்றுள் எது உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள் அல்ல? உட்புற கோள், புவி நிகர் கோள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த கோள்களை 8 கோள்கள் இருக்குல்லையே, அதை 2ஆ பிரிக்கிறோம். உட்புற கோள்கள், வெளிப்புற கோள்கள். முதல் இருக்கக்கூடிய 4 உட்புற கோள்கள், 2வது இருக்கக்கூடிய 4 வெளிப்புற கோள்கள் அடிச்சுறாங்க. அப்ப எது உட்புற கோள்கள் அல்ல? பூமி, செவ்வாய், வெள்ளி, இது 3மே உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள் அப்படின்னு அர்த்தம். வியாழன் என்பது கிடையாது. சரிங்களா? பூமியினுடைய அந்த கோள்களுடைய வரிசை, புதன் வெள்ளி பூஜை செய்து விரதம் இருந்தால் சண்டையும் யுத்தமும் நெருங்காது அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் அப்போ சொல்லுவாங்க. என்னது? புதன் வெள்ளி பூஜை செய்து, அப்படியே சேர்த்துக்குங்க, விரதம் இருந்தால் சண்டையும் யுத்தமும் நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நெருங்காது அப்படின்னா அந்த கோள்களுடைய வரிசை வந்துடும். புதன் வெள்ளி, பூஜை செய்துனா பூமி, பூஜைனா பூமி, செய்துனா செவ்வாய், விரதம்னா வியாழன், சண்டைனா சனி, யுத்தம்னா யுரேனஸ், நெருங்காதுனா நெப்டியூன். புரிகிறதா அப்படின்னு முடிப்பாங்க. அப்ப இதுதான் புரிகிறதான்னு சொல்றப்பதான் ப்ளூட்டோ தான் கோளை இல்லைன்னு சொல்லியாச்சே. அப்ப இந்த 8 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். புதன் வெள்ளி பூஜை செய்து விரதம் இருந்தால் சண்டையும் யுத்தமும் நெருங்காது, புரிகிறதா அப்படின்னு இருக்கிறப்போ பூமி நிகர் கோள் அப்படின்னு சொல்றோம். அது என்ன? புதன் வெள்ளி பூமி செவ்வாய், இந்த 4ம் பூமி நிகர் கோள்கள் அல்லது உட்புற கோள்கள் அப்படின்னு பெயர். அடுத்து இருக்கக்கூடிய வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இந்த 4ம் வெளிப்புற கோள்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 நல்லா பார்த்துக்கோங்க. ரோமானிய கடவுளின் பெயரால் அழைக்கப்படும் கோள் சூரிய குடும்பத்தின் மிகச்சிறிய கோள். சரிங்களா? அது என்னது அப்படின்னா சூரிய குடும்பத்தினுடைய மிகச்சிறிய கோள் அப்படின்னா புதன். சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கனிமங்கள் மிகுந்து காணப்படக்கூடிய, அதாவது ரோமானிய கடவுள் பெயரால் அழைக்கப்படக்கூடிய ஒரு கோள் புதன். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, கனிமங்கள் மிகுந்து காணப்படக்கூடிய, ஏன்னா 6th 7th சேர்த்து நம்ம எடுத்துருக்கிறோம். 6th and 7th மட்டும் 300 கொஸ்டின் கொடுத்துருக்கிறோம் டீச்சர்ஸ். அதுல 100 கொஸ்டின்ஸ் இப்ப நம்ம பார்க்கிறோம்.
தெளிவா நம்ம பார்த்துருவோம். இதுல பாருங்க, இது வந்து கனிமங்கள் மிகுந்து காணப்படக்கூடிய இந்தியாவின் பீடபூமி எது? 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் சேர்த்து 6300 கொஸ்டின் வரி வரியா எடுத்து கொடுத்துருக்கிறேன். கொஸ்டினோட தரம் வீடியோவை முழுசா பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சரிங்களா? ஓகே. இந்தியாவில் கனிம வளம் மிகுந்து காணப்படக்கூடிய பகுதி எது? சோட்டா நாக்பூர் பீடபூமி. சரிங்களா? இப்படி இருக்குன்னா இந்தியாவுடைய மேப்புக்குள்ள அப்படி சும்மா ரஃபா போட்டோம் அப்படின்னா இந்த பகுதி தான் சோட்டா நாக்பூர் பீடபூமி, இது தக்கான பீடபூமி, இது மாலவ பீடபூமி. இந்தியா மேப்பை நான் சும்மா ரஃபா போட்டிருக்கிறேன். இந்திய புவியியல், இந்தியா அமைவிடம் அப்படின்னு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை போய் பாருங்க, முழுசா அந்த பாடம் தெளிவா நான் சொல்லியிருப்பேன். ஓகே. இப்ப பாருங்க, இந்தியாவிலே கனிமங்கள் மிகுந்து காணப்படக்கூடிய பகுதி சோட்டா நாக்பூர் பீடபூமி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பூமியும் டேஸும் இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது சூரிய குடும்பத்தில் இருக்க கோள்கள்ல இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பூமியும் வெள்ளியும். பூமியும் வெள்ளியும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், 12வது கொஸ்டின் பாருங்க, தவறான கூற்றை தேர்வு செய்க. ஆக்சுவலா இருக்கக்கூடிய எல்லாமே சரிதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 243 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. வெள்ளிக்கோளானது கடிகாரம் சுற்றும் திசையில் சுற்றுகிறது. சரி. வெள்ளி மற்றும் புதன் ஆகிய கோள்களுக்கு துணைக்கோள்கள் இல்லை. அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுளான வீனஸ். அப்ப கேள்வி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது எல்லாமே சரிதான். தவறான கொடுத்தது எல்லாமே சரிதான். ஆக்சுவலா அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் என்ற பெயரால் அழைக்கப்படக்கூடிய கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா வெள்ளி. சரிங்களா? ஓகே. காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படுவதால் இந்த வெள்ளிக்கோள் விடிவெள்ளி அல்லது அந்திவெள்ளி என்றும் அழைக்கின்றோம். நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியக்கூடிய ஒரு விண் பொருளும் அது வெள்ளி தான். அப்ப இந்த பாயிண்ட் ஃபுல்லாவே வெள்ளிக்கோள் பற்றின தகவல் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். வெள்ளிக்கோள் பற்றி என்ன கேள்வி கேட்கலாம்? அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுள் எது? வீனஸ். அந்த கோள் எதற்கு பெயரிடப்பட்டிருக்கு? வெள்ளிக்கோளுக்கு பேரு. காலையிலும் மாலையிலும் வர்றதுனால அது அந்தி வெள்ளி அல்லது விடிவெள்ளி என்று அழைக்கப்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நிலாவிற்கு அடுத்தபடியாக விண்ணில் தெரியக்கூடிய பிரகாசமான ஒரு பொருள் வெள்ளி தான். அடுத்து பாருங்க, செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கு இடையே குறுங்கோள் மண்டலம் காணப்படுகிறது. இதுவும் சரிதான். நாம் வாழும் பூமி 5வது பெரிய கோளாகும். சரி. இது நீலக்கோள் என்றும் நீர்க்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் துருவ விட்டம் 12,714 கிலோமீட்டர். அடுத்தது இதனுடைய நிலநடுக்கோட்டு விட்டம் 14,756 கிலோமீட்டர். ரெண்டுமே சரிதான். ஒட்டுமொத்தமா இந்த தகவல் எல்லாமே சரிதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய எத்தனை ஆண்டு ஆகும்? மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய ஒரு ஏரோப்ளேன் சூரியனை எப்ப போய் சென்றடையும்? எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 21 வருடங்கள் ஆகும். மணிக்கு பர் ஹவருக்கு 800 கிலோமீட்டர் ஸ்பீடுல போகக்கூடிய ஒரு ஏரோப்ளேன்ல போனா கூட சூரியன் அடைவதற்கு 21 ஆண்டுகள் ஆகும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, போபஸ் மற்றும் டீமஸ். மிக முக்கியமான கேள்வி. போபஸ் அண்ட் டீமஸ் என்ற இரு துணைக்கோள்களை கொண்ட கோள் எது? போபஸ் அண்ட் டீமஸ் என்ற இரு துணைக்கோள்கள் எதனுடையது அப்படின்னா வியாழன். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஜோவியன் மற்றும் வளிமக்கோள் என்பதுடன் தொடர்பில்லாதது. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது புவி நிகர் கோள்கள் அல்லது உள் கோள்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம். அப்ப இன்னொன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பின்னாடி இருக்கக்கூடிய 4 கோள்களும் ஜோவியன் மற்றும் வளிமக்கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுல எது வராது? பூமி மட்டும் வராது. அப்ப எதெல்லாம் வரும்? யுரேனஸ், நெப்டியூன், யுரேனஸ், சனி, வியாழன். இந்த 4 தான் என்ன கோள்கள்? ஜோவியன் மற்றும் வளிமக்கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்த கொஸ்டின் பாருங்க, உலகின் நீளமான மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர் எங்க இருக்கு? ஆண்டிஸ் மலைத்தொடர் உலகத்திலேயே நீளமான மலைத்தொடர் இதுதான். தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கு. சவுத் அமெரிக்கா, அமேசான் காடுகள் காணப்படக்கூடிய சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடியதுதான் ஆண்டிஸ் மலைத்தொடர். இந்த ஆண்டிஸ் மலைத்தொடர் தான் உலகிலேயே நீளமான மலைத்தொடர். எது? ஆண்டிஸ் மலைத்தொடர். எங்க இருக்கு? தென் அமெரிக்கா கண்டத்துல இருக்கு. சரிங்களா? 6th and 7th மட்டும் 300 கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன். அதுல இப்ப நம்ம 100 கொஸ்டின் ஃபுல்லா பார்க்க போறோம். எல்லாமே கலந்துதான் இருக்கும். படிச்சுட்டு டெஸ்ட் மாதிரி நீங்க போட்டு பார்த்துக்கணும்.
இல்லையா? கடைசி இருக்கிற அந்த வீடியோவை காதால கேட்டுட்டு போனாலே போதும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலகின் உயரமான சிகரமான எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் உள்ளது? எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் இருக்கு? நேபாள நாட்டில் இருக்கு. எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உயரம் எத்தனை? 8848.86. தற்பொழுது எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உயரம் எவ்வளவு? 8846. சாரி, 8848.86. 2 8 வச்சு நடந்தா 4 8ல எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சிடலாம். அப்படி இருக்கும்போது இப்ப இன்னொரு 8 சேர்த்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப 8848.86 மீட்டர் உயரம் கொண்டதுதான் எது? எவரெஸ்ட் சிகரம். அது நேபாள நாட்டு எல்லையில இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று. ரோமானிய போர்க்கடவுளான மார்ஸ் என்ற பெயரால் செவ்வாய் கிரகம் அழைக்கப்படுகிறது. சரி. செவ்வாய் சிவந்த கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. சரி. அடுத்த காரணம் பாருங்க. செவ்வாய்க்கோள் சிவப்பு நிறத்தில் இருப்பதற்கு காரணம் அதன் மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு இருப்பதே ஆகும். புதனுக்கு அடுத்தபடியாக சூரிய குடும்பத்தில் 2வது சிறிய கோள் செவ்வாய். அப்ப இது ஒரு தகவல் முழுமையா ஒரு கேள்வியில கொண்டு வந்துட்டோம். ரோமானிய போர்க்கடவுள் அது மார்ஸ். அந்த பெயர்ல செவ்வாய்க்கோள் அழைக்கப்படுது. இது சிவப்பு நிறத்துல இருக்கிறதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய மேற்பரப்பில் காணப்படக்கூடிய ஃபெரஸ் ஆக்சைடு சொல்லக்கூடிய இரும்பு ஆக்சைடு. புதனுக்கு அடுத்தபடியாக மிகச்சிறிய கோளாக எது இருக்கு? செவ்வாய் இருக்கு, மார்ஸ் இருக்கு. இந்த மார்ஸுக்கு நம்ம அனுப்பின விண்கலம் தான் மங்கள்யான். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரெண்டுமே சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறானது அல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப 2 சரி அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 19வது கேள்வி பாருங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுலயும் நீங்க நல்லா தகவலை பார்த்துட்டீங்கன்னா ஒரு பாடத்தை படிச்சதுக்கு சம மாதிரி ஆயிப்பெறும். இதுல ஒரே ஒரு தவறு மட்டும் சின்னதா தான் வச்சிருப்பேன். அப்புறம் எல்லாமே உங்களுக்கு தகவல். சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோளான வியாழன் சூரியனிலிருந்து 5வதாக அமைந்துள்ளது. இது ரோமானியர்களின் முதன்மை கடவுள் ஜூபிட்டர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழலக்கூடிய கோள் வியாழன். சரி. சரிங்களா? அப்ப வியாழன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜூபிட்டர். ரோமானியர்களின் முதன்மை கடவுள் ஜூபிட்டர் என்ற பெயரால் அழைக்கப்படும் கோள் வியாழன். இது சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழலக்கூடிய கோள். அப்ப இதை தனியா கேள்வி கேட்பாங்க. சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழலக்கூடிய கோள் எது? வியாழன் அப்படி சொல்லக்கூடிய ஜூபிட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மிக அதிகமான துணைக்கோள்களை வியாழன் கொண்டுள்ளது. எஸ், கரெக்ட். அடுத்தது, அவற்றுள் அயோ, யூரோப்பா, கனிமீடு ஆகியவை மிகப்பெரிய துணைக்கோள்கள். சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் சின்னதா ஒரு டெஸ்ட் மட்டும் இருக்கும். சூரிய குடும்பத்தின் 2வது மிகப்பெரிய கோள் சனி சூரியனிடமிருந்து 6வதாக அமைந்துள்ளது. சரி. ரோமானிய வேளாண்மை கடவுள் சாட்டன் என்ற பெயரால் இந்த சனி கோள் அழைக்கப்படுகிறது. சரி. அப்ப ரோமானிய வேளாண்மை கடவுள் சாட்டன் அப்படின்னு சொல்றாங்க. இங்கு 69 துணைக்கோள்கள் இருக்குன்னு கொடுத்துருக்கோமா? அது மட்டும்தான் தவறு. சனி கோள்ல 62 துணைக்கோள்கள் தான் இருக்கு. சரிங்களா? 62 துணைக்கோள்கள் தான் எதுல இருக்கு? இந்த சனி கோள்ல இருக்கு. இதை தவிர்த்து வியாழன் கோளை போன்று அதிகமான துணைக்கோள்கள் கொண்ட இக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். இது சரி. இந்த டைட்டன் என்பது சரி. சனி கோள்லையே மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். சரி. 62 துணைக்கோள்கள் அப்படின்னு இருந்தாதான் சரி. நம்ம 69 கொடுத்துருந்தோம். இது 1 மட்டும்தான் சின்னதா தவறு. 62 போட்டுக்கிட்டோம்னா இந்த ஃபுல் பாயிண்ட்டுமே சரி. ஒரு டெஸ்ட் நீங்க போட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்படி கொடுத்தோம். அடுத்த கொஸ்டின் அப்படியே சரிதான். சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களும் கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் டைட்டன். சூப்பர் கொஸ்டின் இது. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. சூரிய குடும்பத்தில் காணப்படக்கூடிய துணைக்கோள்கள்லேயே நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்கள் கொண்ட மற்றும் வளிமண்டலம் மேகங்கள் சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரே துணைக்கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டைட்டன். இந்த டைட்டன் எங்க இருக்கு? சனி என்று சொல்லக்கூடிய சாட்டன் என்ற அந்த கோள்ல, அந்த பிளானட்ல ஒரு மிகப்பெரிய துணைக்கோள், அதுதான் டைட்டன். புரியுதா? இது தரமான கொஸ்டின். அப்ப நீங்க இதை பார்த்தீங்கனாலே எல்லா தகவலும் முடிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் எந்த கோளின் தன் 20வது கேள்வி. 20வது கேள்வி நல்லா பார்த்துங்க.
இப்ப 20வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் எந்த கோளின் தன் ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவாக உள்ளது? இது தரமான ஒரு கேள்வி. இது கண்டிப்பா எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கோளுடைய தன் ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவாக இருக்கும் அப்படின்னா சனி, சேட்டன். நம்ம அப்பதே பார்த்தோம், வேளாண்மை கடவுள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வில்லியம் ஹெர்சல் என்ற வானியல் அறிஞரால் எந்த ஆண்டு யுரேனஸ் கண்டுபிடிக்கப்பட்டது? 1791ஆம் ஆண்டு யுரேனஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. யாரால கண்டுபிடிக்கப்படுது? வில்லியம் ஹெர்சல் என்பவரால் கண்டுபிடிக்கப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1791 தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள். இது ஒரு நல்ல கேள்வி. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் யுரேனஸ். எப்ப கண்டுபிடிக்கப்படுது? வில்லியம் ஹெர்சல் என்பவரால் 1791. கீழ்காணும் எந்த வாயு உள்ளதால், தரமான ஒரு கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. கீழ்காணும் எந்த வாயு உள்ளதால் யுரேனஸ் கோள் பச்சை நிறமாக தெரிகிறது? இது ஒரு கேள்வி. என்ன வாயு? மீத்தேன் வாயு. தரமான ஒரு கேள்வி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யுரேனஸ் கோள்ல, யுரேனஸ் இந்த பிளானட்ல மீத்தேன் கேஸ் அதிகமா இருக்கிறதுனாலதான் அது கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க. நீலக்கோள் என அழைக்கப்படுவது எது? நம்மளுடைய பூமி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைப்பது. இது ஒரு முக்கியமான கேள்வி. எல்லாமே முக்கியமான கேள்விதான். எப்படி கேட்டாலும் நம்ம புக்ல கேள்வி இருக்கணும் அப்படின்றத நம்ம எடுத்துருக்கிறோம். கொஸ்டின் பாருங்க. அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைப்பது எது? ஜிப்ரால்டர். தரமான ஒரு கேள்வி. அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைப்பது ஜிப்ரால்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 14 துணைக்கோள்களை கொண்ட நெப்டியூன்ல மிகப்பெரிய துணைக்கோள் எது? நெப்டியூன்ல மொத்தம் 14 துணைக்கோள்கள் இருக்கு. அதுல மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னு ஒரு கேள்வி. டைட்டன். அப்பதான் பார்த்தோம், சனி கோள் 62 துணைக்கோள்களை கொண்ட சனி கோள். அதுல எத்தனை துணைக்கோள்? அதுல எது பெரிய துணைக்கோள் அப்படின்னா டைட்டன் அப்படின்னு வந்து பார்த்தோம். டைட்டன் அப்படின்ற கோள்ல தான் என்னது இருக்கு? அட்மாஸ்பியர் காணப்படுது. அங்கதான் நைட்ரஜன் போன்ற வாயுக்களும் காணப்படுது நம்ம பார்த்தோம். சரியா? ஓகே. இப்ப கொஸ்டின் என்னது? 14 துணைக்கோள்களை கொண்ட நெப்டியூனினுடைய மிகப்பெரிய துணைக்கோள் எது? டைட்டன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக மங்கள்யான் விண்கலத்தை இந்தியா அனுப்பிய ஆண்டு. தரமான ஒரு கேள்வியா? இந்தியா அனுப்பிச்சு எப்போ? செவ்வாய்க்கோள் பற்றி ஆய்வு செய்வதற்காக. மார்ஸ். செவ்வாய்க்கோள் என்னது? மார்ஸ். சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால அது மார்ஸ். அப்ப போர்க்கடவுள். சரியா? 24/9/2014 அன்னைக்கு தான் இந்த மார்ஸ் பற்றி ஆய்வு செய்வதற்காக மங்கள்யான் என்ற செயற்கைக்கோளை இந்தியா ஏவியது. முக்கியமான கேள்வி. அடுத்த கொஸ்டின். ஹாலி வால் நட்சத்திரம் இனி எந்த ஆண்டு தோன்றும்? ஹாலி வால் நட்சத்திரம் இனி எந்த வருஷம் தோன்றும் அப்படின்னா 2061வது ஆண்டு தோன்றும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 27 துணைக்கோள்களை கொண்ட யுரேனஸ் அதனுடைய மிகப்பெரிய துணைக்கோள் எது? அப்ப கேள்வி நம்ம என்ன, ஒரு கேள்வியிலே 2 கேள்வி இருக்கு பாருங்க. யுரேனஸ்ல மொத்தம் எத்தனை துணைக்கோள் இருக்கு? 27 துணைக்கோள் இருக்கு. முதல்ல தொலைநோக்கி மூலமா கண்டுபிடிச்சதும் யுரேனஸ் தான். இது ஏன் பச்சை நிறமா இருக்குன்னா மீத்தேன் கேஸ் இருக்கு. அப்ப இந்த யுரேனஸ்ல 27 துணைக்கோள் இருக்கு. அதுல மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா டைட்டானியா வேற, டைட்டன் வேற. நல்லா பார்த்துக்கோங்க. நெப்டியூன்ல டைட்டன். சரிங்களா? சாட்டன் சொல்லக்கூடிய சனியில டைட்டன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ்ல மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டானியா. பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் தான் இருக்கு, அது மூன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாராமகால் பீடபூமியுடன் தொடர்புடைய மாநிலம். பாராமகால் பீடபூமி தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் பாராமகால் பீடபூமி அப்படின்றது தருமபுரி, கிருஷ்ணகிரி பகுதிகளில் தான் பாராமகால் பீடபூமி காணப்படுது. இந்தியாவில் தக்கான பீடபூமி அப்படின்னு முக்கோண வடிவத்தில் காணப்படும். அந்த முக்கோண வடிவத்தில் காணப்படக்கூடிய தக்கான பீடபூமியின் ஒரு பகுதி தான் மைசூர் பீடபூமி. அந்த மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதி தான் பாராமகால் பீடபூமி. தட்ஸ் ஆல். அப்ப பாராமகால் பீடபூமி எங்கே காணப்படுது? தமிழ்நாட்டில் காணப்படுது. எனக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு பாடமும் நடத்தணுன்றது ஆசை, டைம் இல்லை. அதனாலதான் கொஸ்டின் மட்டும் டிஸ்கஸ் பண்றேன்.
அதுல எங்கெங்க தகவல்கள் தேவையோ நான் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பொறுமையா முழுசா பார்த்துக்கோங்க. சரியா? ரொம்ப அவசரமாலாம் 100 கொஸ்டின் கொடுக்க முடியாது. அப்படி சீக்கிரமா போறதெல்லாம் கஷ்டம். ஒரு நிமிஷத்துல அத்தனையும் கொடுக்க முடியாது. இதுவே என்னால நான் ஃபாஸ்டா போற மாதிரி தான் தெரியுது. ஒவ்வொன்றே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். நான் கடைசி டைம் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம தேவையானதை ஃபுல்லா நம்ம கொடுத்துறேன். ஒவ்வொன்றே நான் பாடமா நடத்தணும்னு தான் ஆசை. கண்டங்கள்னா கண்டங்கள், பெருங்கடல்கள்னா பெருங்கடல்கள், அப்படி நம்ம நடத்தணும். டைம் இல்லை. சிறப்பு டெட்டுக்கு முடிஞ்சா நடத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தா நான் அது மாதிரி நடத்திடுறேன். அடுத்து பாருங்க, இவற்றுள் எது 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் அல்ல? அதாவது கடற்கரைகள், பள்ளத்தாக்குகள், மொரைன்கள் இதெல்லாமே 3ஆம் நிலை நிலத்தோற்றம். முதல் நிலை நிலத்தோற்றம், 2ஆம் நிலை நிலத்தோற்றம், 3ஆம் நிலை நிலத்தோற்றம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. அதுல இந்த பீடபூமிகள் அப்படின்றது 2ஆம் நிலை நிலத்தோற்றம். அப்போ 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் எது? கடற்கரைகள், பள்ளத்தாக்குகள், அதாவது பீச், கோஸ்டல் லைன்ஸ் அண்டு பள்ளத்தாக்குகள், வேலிஸ் அண்டு மொரைன்ஸ், இது எல்லாமே என்னது? 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். பீடபூமி 2ஆம் நிலை நிலத்தோற்றம். மலைகள், பீடபூமிகள் எல்லாமே 2ஆம் நிலை நிலத்தோற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. முடிஞ்சா அதை கிளாஸ் நடத்துறேன், அப்ப பார்த்துக்கோங்க. யாங்ஷி சமவெளியுடன் தொடர்புடைய பகுதி. யாங்ஷி சமவெளி. யாங்ஷி சமவெளி எங்க இருக்குன்னா சீனாவில் இருக்கு. சீனா எங்க இருக்கு? ஆசியாவில் இருக்கு. ஆசியா. யாங்ஷி சமவெளியுடன் தொடர்புடைய பகுதி ஆசியா. 32வது கேள்வி பாருங்க. பொருத்தமற்ற ஒன்றை தேர்வு செய்க. பொருத்தமற்ற ஒன்றை தேர்வு செய்க. என்னது? பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல். ஆஸ்திரேலியா என்பது பெருங்கடலா? இல்ல, இதுதான் பொருத்தமற்றது. இது கண்டம், கான்டினென்ட். These are the oceans. Australia is a continent. ஓகே. அடுத்து பாருங்க, ரோமானிய கடல் கடவுளின் பெயர். கடல் கடவுள், ரோமானிய கடல் கடவுள் கேட்பாங்க. ரோமானிய கடல் கடவுள் நெப்டியூன். வேளாண் கடவுள் சாட்டன். சரியா? ஓகே. அழகை குறிக்கக்கூடியது, அன்பு மற்றும் அழகை குறிக்கக்கூடிய கடவுள் வெள்ளி. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அப்படியே பாக்ஸ் கொஸ்டின். கண்டிப்பா இதே மாதிரி பொறுத்துகளை தான் இந்த கேள்வியை கேட்பாங்க. அப்படியே கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. என்னது ஆன்சர்? பார்த்தீங்கன்னா 6 டிகிரி கால்வாய் எதை பிரிக்குது? இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கிறது. இந்திரா முனை அப்படின்றது இந்தியாவின் தென்கோடி முனை. என்ன முடிஞ்சா நான் ஒரு மேப் போட்டு கூட காட்டுறேன். இந்தியாவின் தென்கோடி முனை தான் இந்திரா முனை. கவனிங்க. இது அந்தமான் நிக்கோபர் தீவுகள் இங்க இருக்கு. இதுல இதான் இந்திரா முனை. நிக்கோபருடைய எண்டு தான் இந்திரா முனை. சரிங்களா? இங்க லட்சத்தீவுகள் இருக்கு. இங்க மினி மாலத்தீவுகள் இங்க காணப்படுது. லட்சத்தீவு இந்தியாவுக்கு கட்டுப்பட்டது, மாலத்தீவு இங்க காணப்படுது. சரியா? இதை வச்சுதான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கவனிச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, 6 டிகிரி கால்வாய் இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கிறது. அப்ப அது எங்க இருக்கு? இந்திரா முனை இது, இந்தோனேசியா இங்க வரும், தள்ளி இருக்கும். அப்ப இதை பிரிக்கக்கூடிய இந்த கால்வாய்க்கு பேரு 6 டிகிரி கால்வாய். 6 டிகிரி கால்வாய். ஒரு பாயிண்ட் முடிஞ்சா அடுத்து பாருங்க, இந்தோனேசியாவையும் இந்திரா முனையையும் பிரிப்பது எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? 6 டிகிரி கால்வாய். அடுத்து பாருங்க, 8 டிகிரி கால்வாய். 8 டிகிரி கால்வாய் என்ன பண்ணும் அப்படின்னா மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும். மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும். அது எங்க சார் இருக்குன்னு அப்படியே பிக்சர் இருக்குவாங்க. மாலத்தீவு, மினிக்காய் தீவு. சரிங்களா? மாலத்தீவு அப்படின்றது ஒரு நாடு, மினிக்காய் தீவு அப்படின்றது இந்தியாவுக்கு கட்டப்பட்ட லட்சத்தீவுடைய ஒரு பகுதி. அப்ப இந்த மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டிகிரி கால்வாய். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அவ்வளவுதான், விளக்கத்தோட கிளியரா கொடுத்துட்டேன் நான். 9 டிகிரி கால்வாய் என்ன பண்ணும்? லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும். லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும். லட்சத்தீவு, மினிக்காய் தீவு நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, மாலத்தீவுன்றது தனி ஒரு நாடு, மினிக்காய் தீவு லட்சத்தீவுன்றது இடையில நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு, இது மூணும் சேர்ந்துதான் லட்சத்தீவு அப்படின்னு அழைக்கப்படுது. அப்ப லட்சத்தீவையும் என்னது மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது தான் 9 டிகிரி கால்வாய்.
9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவு மற்றும் மினிக்காய் தீவு, இது ரெண்டும் இந்தியாவுக்கு கட்டுப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 10 டிகிரி கால்வாய் என்ன பண்ணும்? 10 டிகிரி கால்வாய் அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளை ரெண்டா பிரிக்கும். அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளை, அதுவும் இந்தியாவுக்கு கட்டுப்பட்டதான். அந்தமானும் நிக்கோபர் தீவையும் இரண்டாக பிரிக்கும். இது நிக்கோபர் தீவு, இது நிக்கோபர் தீவுகள், இங்க இருக்கிறது அந்தமான் தீவுகள். இப்படி பிரிக்கிறது 10 டிகிரி கால்வாய். புரிஞ்சா? 6 டிகிரி கால்வாய் இந்திரா முனை, இந்தியாவின் தென்கோடி முனையான இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் இரண்டாக பிரிப்பது எது? 6 டிகிரி கால்வாய். அடுத்து பாருங்க, 8 டிகிரி கால்வாய் மினிக்காய் தீவையும் மாலத்தீவையும் ரெண்டா பிரிக்கிறது 8 டிகிரி கால்வாய். அடுத்து பாருங்க, இந்தியாவுக்கு சொந்தமான மினிக்காய் தீவையும் லட்சத்தீவையும் ரெண்டா பிரிக்கிறது 9 டிகிரி கால்வாய். புரிஞ்சா? 10 டிகிரி கால்வாய் என்ன பண்ணும்? அந்தமானையும் நிக்கோபரையும் ரெண்டா பிரிக்கும். இப்படி மேப்பு வச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இப்படி நடத்தணும்னு ஆசை, நேரம் இல்லை. திரும்பவும் நான் சொல்லிட்டேன், ஆனால் நடத்தணும் ஆசை, நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைனும் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தெளிவாக புரிகிற அளவுக்கு நடத்தணும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும். அது இப்போ முடியலை, என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுக்க முடியல. மட்டும் சொல்கிறேன்னா கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுக்க முடியல. உடல் அதாவது ஹெல்த் இஷ்யூவோடு தான் நான் கிளாஸ் கொடுத்துட்ருக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துறேன். கிரேக்க விண் கடவுளின் பெயரால் அழைக்கப்படும் கோள். கிரேக்க விண் கடவுள் ஸ்பேஸ் என்ன எந்த கடவுள் அப்படின்னா யுரேனஸ். கிரேக்கத்தை சேர்ந்த விண் கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள் யுரேனஸ். ஓகே, புளூட்டோ, செரஸ், மேக்மேக், ஈரிஸ் மற்றும் ஹவுமியா போன்றவை சூரிய குடும்பத்தில் காணப்படும் 5 குறுங்கோள்கள். கரெக்ட். நம்ம சொன்னோம் புளூட்டோ அப்படின்றது கோள்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுருச்சு. அப்ப புளூட்டோ, செரஸ், மேக்மேக், ஈரிஸ் மற்றும் ஹவுமியா போன்றவை சூரிய குடும்பத்தில் காணப்படக்கூடிய 5 குறுங்கோள்கள். சரி. காரணம் நம்ம மேக்சிமம் கூற்று காரணம் 90%, 90%க்கு மேல சரின்னு தான் கொடுத்துருப்போம். ஏன்னா அது அப்படி நீங்க மெட்டீரியல் மாதிரி படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண் பொருளாகவும் இவை மிகவும் குளிர்ந்தும் ஒளி இல்லாமலும் காணப்படுகின்றன. அதாவது 8வது கோள் நெப்டியூன். நெப்டியூனுக்கு தாண்டி இந்த கோள்கள் எல்லாம் காணப்படுது. இதை ஏன் குறுங்கோள்கள், புளூட்டோவை ஏன் கோள்கள் அப்படின்ற பிளானட் அப்படின்ற பட்டியல்ல இருந்து எடுத்து டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு அறிவிச்சாங்கன்னா, நெப்டியூனுக்கும் தாண்டி ரொம்ப தொலைவுல எப்படி காணப்படுதான்? ஒரு ஒளி இல்லாம லைட்டு தெரியல, அதே மாதிரி சிறிய விண் பொருளா காணப்படுறதுனால இது இந்த புளூட்டோவுக்கு பிளானட்டுக்கான தன்மை இல்லைன்னு நீக்கிட்டாங்க. புளூட்டோ மட்டும் பிளானட் இல்லாம புளூட்டோ, செரஸ், மேக்மேக், ஈரிஸ் மற்றும் ஹவுமியா இது எல்லாமே குறுங்கோள்கள், டுவார்ஃப் பிளானட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. குறுங்கோள்கள் அப்படின்னா டுவார்ஃப் பிளானட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ரெண்டுமே சரி, கூற்று சரி, காரணம் சரி. நெக்ஸ்ட் 37வது கேள்வி, நிலாவை பற்றிய ஆராய்ச்சி செய்வதற்காக சந்திரயான் 1 விண்கலம் எந்த ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டது? சந்திரயான் 1 விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு 2008. அதுக்கப்புறம் சந்திரயான் 2, சந்திரயான் 3 3 அனுப்பியாச்சு. சரிங்களா? ஓகே, சந்திரயான் 1 திட்ட இயக்குனர் யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். 2 திட்ட இயக்குனர் யார்? சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் யார்? இந்த 3 திட்ட இயக்குனர்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் எது? மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் எந்த கோளினுடைய துணைக்கோள் அப்படின்னு பார்க்குறோம். பூமியினுடைய துணைக்கோள். அந்த துணைக்கோள் எது? நிலா. அதுல தரை இறங்கினவங்க யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங்கை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? ஆல்ட்ரின் அப்படின்னு ஒருத்தரை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல ஒரு வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தாதனால தனது பெயர் வரலாற்றில் மறைக்கப்பட்டது. அந்த ஆல்ட்ரின், பஸ் ஆல்ட்ரின் அப்படின்றவரை பொருந்தும். ஏன் அப்படின்னா அவர் தான் நிலவில் இறங்குறதுக்காக திட்டமிடப்பட்டிருந்தார். அவருக்கான கமெண்ட்ஸ் வருது, தயங்குறாரு. அடுத்த கமெண்ட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படி சொன்னோன்னே இறங்குறாரு. இன்னைக்கு வரலாற்றில் நீல் ஆம்ஸ்ட்ராங், நிலாவில் முதலில் காலெடுத்து வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆல்ட்ரின் கொஞ்சம் தயங்குனதுனால அந்த ஆல்ட்ரின் என்பவருடைய வரலாறு மறைக்கப்படுது. இன்னைக்கு மோட்டிவேஷனுக்கு இப்படி சொல்றதுக்காக ஆல்ட்ரின் பயன்படுறாரு. சரிங்களா? அப்ப மனிதன் முதல்ல நிலாவில் இறங்கின மனிதன் யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். உண்மையிலே யாரு இறங்கியிருக்கணும்
இப்போ நம்ம படிக்கணும் அப்படின்னா பஸ் ஆல்ட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் இறங்கியிருக்கணும். இப்போ வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தாதனால அந்த உலக வரலாற்றுல ஒரு பெயரை இழந்திருக்கிறாரு ஆல்ட்ரின். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நிலா தன்னைத்தானே சுற்றி கொள்ளவும் பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் எவ்வளவு? நிலா தன்னைத்தானே சுற்றி கொள்ளவும் பூமியை சுற்றி வரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 27 நாட்கள் 8 மணி நேரம். 27 நாட்கள் 8 மணி நேரம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராஸ் சி, வெடல் கடல், டேவிஸ் சி, பேர்வெல் சி, பௌமன் தீவு, ஹார்ட்ஸ் ஐலாண்ட் போன்றவை இதனோட தொடர்புடையது எது? இதெல்லாம் எங்கே காணப்படுது? தென் பெருங்கடல். தென் பெருங்கடல். சரிங்களா? தென் பெருங்கடல் எது? ராஸ் ஐலாண்ட், வெடல் சி, அதாவது ராஸ் சி, வெடல் சி, டேவிஸ் சி, ஃபேர்வெல் ஐலாண்ட், பௌமன் ஐலாண்ட், ஹார்ட்ஸ் ஐலாண்ட் இதெல்லாமே எங்கே காணப்படுது அப்படின்னா தென் பெருங்கடல். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அமைதி என பொருள்படும் பசிபிக் என்ற பெயரை சூட்டிய மாலுமி ஃபெர்டினாண்ட் மெக்கல்லன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அப்ப இந்த கேள்வியில 2 கேள்வி இருக்கு பாருங்க. அதாவது அமைதி என பொருள்படும் பெருங்கடல் எது? பசிபிக். அப்ப அந்த பசிபிக் என்ற பெயரை சூட்டியவர் யார்? அது ஒரு கேள்வி. ஃபெர்டினாண்ட் மெக்கல்லன், மாலுமி ஃபெர்டினாண்ட் மெக்கல்லன். அந்த மெக்கல்லன் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். பசிபிக் கடலுக்கு பேர் வச்சவர் ஃபெர்டினாண்ட் மெக்கல்லன். எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமிக்கு அருகில் வரக்கூடிய, அப்ப கேள்வி என்னது? ஹேலி வால் நட்சத்திரம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமிக்கு அருகில் வரும்? 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமிக்கு அருகில் வரும். அது கடைசியா எப்ப வந்துச்சு? 1986. 1986 இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு வருடம். வரலாற்று அடிப்படையில் போனோம்னாலும் புவியியல் அடிப்படையில் ஒரு பேரிடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் ரொம்ப முக்கியம். பேரிடர் இந்தியாவில் கிடையாது, வரலாற்று அடிப்படையில் ரொம்ப முக்கியமான ஆண்டு. அதே மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு மிக முக்கியமான ஆண்டு. 1986ஆம் ஆண்டு தான் இந்திய அதாவது நுகர்வோர்களின் மகாசாசனம் என்று அழைக்கப்படக்கூடிய கோப்ரா சட்டம் கொண்டு வரப்பட்டது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கொண்டு வரப்பட்டது. அதே வருஷத்துல தான் கடைசியாக ஹேலி வால் நட்சத்திரம் பூமிக்கு அருகில் வந்திருக்கு. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹேலி வால் நட்சத்திரம் வரும்? 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும், பூமிக்கு அருகில் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேற என்ன சார் 1986 நடந்திருக்கு அப்படின்னா புதிய தேசிய கல்விக் கொள்கை 1986 தான் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டுல சட்ட மேலவை நீக்கப்பட்டது. 1986 நவம்பர் 1 எம்ஜிஆர் அவர்களால் நீக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5449 மீட்டர் ஆழம் கொண்ட யுரேசியன் தாழ் நிலம் எங்கு அமைந்துள்ளது? யுரேசியன் லோ லேண்ட்ஸ் எங்க இருக்கு? யுரேசியன் லோ லேண்ட்ஸ் எங்க இருக்குன்னா ஆர்டிக் பெருங்கடல். 5449 மீட்டர் ஆழம் கொண்ட யுரேசியன் தாழ் நிலம் எங்கு அமைந்துள்ளது? ஆர்டிக் பெருங்கடல். கீழ்காணும் கூற்றுகளை கவனி. 44வது கேள்வி பாருங்க. பூமி தனது அச்சில் 23 டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. அதன் சுற்றுவட்ட பாதைக்கு 66.5 டிகிரி கோணத்தை இந்த சாய்வு ஏற்படுத்துகிறது. பூமியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் பெர் அவர் ஆகவும் 60 டிகிரி வடக்கு அட்சரேகை பகுதியில் 845 கிலோமீட்டர் பெர் அவர் எனவும் துருவ பகுதியில் சுழலும் வேகம் சுழியாகவும் 0 இருக்கு அப்படின்றாங்க. பூமியானது ஒரு முறை சுழல்வதற்கு 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள் எடுத்துக்கொள்ளும். எல்லாமே சரிதான். அப்படி எல்லாமே தகவலா தெரிஞ்சுக்கோங்க. சூரிய அண்மை புள்ளி அதுக்கு பேரு பெரிஹீலியன் எனவும் சூரிய சேய்மை புள்ளி எப்படி அழைக்கப்படுது? அப்ஹீலியன். அப்பால் இருக்கிறது அப்ஹீலியன், பக்கத்துல இருக்கிறது பெருசா இருக்கும், அப்ப பெரிஹீலியன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இப்ப நம்ம பார்த்த அத்தனை தகவல்களுமே சரி. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எது இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் அல்ல? எது இரண்டாம் நிலை? கண்டங்கள் முதல் நிலை நிலத்தோற்றம் இதுதான் அல்ல.
அப்ப இரண்டாம் நிலை நிலத்தோற்றத்துக்கு எடுத்துக்காட்டு சமவெளிகள், மலைகள், பீடபூமிகள். மூன்றாம் நிலைக்கு எடுத்துக்காட்டு கடற்கரைகள், பள்ளத்தாக்குகள், மொரைன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப முதல் நிலை நிலத்தோற்றம் கண்டங்கள், பெருங்கடல்கள். கண்டங்கள் தான் பெருங்கடல்கள், கண்டங்கள். இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் பீடபூமிகள், சமவெளிகள், மலைகள். மலைகள்னா ஒரு 900 மீட்டருக்கு மேல, ஒரு 800-900 மீட்டர் உயரமா இருந்துச்சுன்னா அது மலைகள். கடல் மட்டத்திலிருந்து 150 மீட்டர் முதல் ஒரு 600 மீட்டர் வரைக்கும் உயரமா இருக்கக்கூடிய அந்த நில அமைப்புக்கு பேர் தான் பீடபூமிகள், பிளாட்டியூஸ் அப்படின்னு பேரு. சமவெளிகள் அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துல சமமான நிலப்பகுதியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சமவெளி. அப்ப சமவெளிகள், பீடபூமிகள், மலைகள் இது 3 இரண்டாம் நிலை நிலத்தோற்றம். கண்டங்கள் என்பது முதல்நிலை நிலத்தோற்றம். அப்ப இது இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் அல்லாதது கண்டங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அட்லாண்டிக் பெருங்கடல் உடன் தொடர்பில்லாத ஒன்றை தேர்வு செய்க. அட்லாண்டிக் பெருங்கடலோட தொடர்பில்லாத ஒன்று எது? கரீபியன் கடல் தொடர்புடையது, மெக்சிகோ வளைகுடா தொடர்புடையது, கினியா, கல்ஃப் ஆஃப் கினியா தொடர்புடையது, மத்திய தரைக்கடல் அட்லாண்டிக்கோட தொடர்புடையது, செயின்ட் ஹெலினா, நியூ ஃபவுண்ட்லேண்டு, ஐஸ்லாண்டு, ஃபாக்லாண்டு, போர்ட்டோரிக்காவின் மில்வாக்கி, அகலி இது எல்லாமே எதனோடு தொடர்புடையது? அட்லாண்டிக்கோடு தொடர்புடையது. பிலிப்பைன்ஸ் கடல், தாஸ்மானியா கடல், ஃபெரிங்கு கடல் இது எல்லாமே பசிபிக் உடன் தொடர்புடையது. அப்ப இது மட்டும் தொடர்பில்லாதது. புரிஞ்சா? பிலிப்பைன்ஸ், தாஸ்மானியா, ஃபெரிங் இது எல்லாமே பசிபிக் பெருங்கடலுடன் தொடர்புடையது. அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சாண்ட்விச் அகழி அதனுடைய ஆழம் 7235 மீட்டர் ஆழமானது. சாண்ட்விச் இது எங்க இருக்கு? தென் பெருங்கடல், சவுத் சி, சரிங்களா? சவுத் ஓசன், தென் பெருங்கடலுடைய ஆழமானதுதான் சாண்ட்விச் அகழி, சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படும் திமிங்கல புனுகு என்பது ஒரு பன்னாட்டு வளம், இன்டர்நேஷனல் ரிசோர்ஸ். ஓகே, இது 7th ஸ்டாண்டர்ட்ல வருது. வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று, தரமான ஒரு கேள்வி. வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று, அவனது தேவைக்கு மட்டுமே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. யாரு? நம்ம மகாத்மா காந்தி தான். வளங்கள் என்பது ஒருவனுடைய பேராசைக்கு அல்ல, அவனுடைய தேவைக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. யாரு? மகாத்மா காந்தி. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பெரிங், அப்பதே பார்த்தோம், பெரிங் சி, தாஸ்மானியா சி அண்டு சீன கடல் இது எல்லாமே பசிபிக்குடன் தொடர்புடையது. என்ன இருக்கு? இன்னொன்னு வங்காள விரிகுடா. இந்த வங்காள விரிகுடா எதனுடன் தொடர்புடையது? இந்தியன் ஓசன். அப்ப இப்படி நம்ம படிக்கணும். புக்கை படிச்சுட்டு, ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நம்ம வீடியோவை நீங்க முழுசா பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் ஆயிரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலகில் உள்ள பெருங்கடல்கள் எத்தனை? பெருங்கடல்களின் எண்ணிக்கை 5. அடுத்த கொஸ்டின். தவறான ஒன்றை தேர்வு செய்க. தவறான ஒன்றை 52வது கேள்வி பாருங்க. சம பகல் இரவு நாட்கள் மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. எஸ், நல்ல கொஸ்டின், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த நாட்களில் நிலநடுக்கோட்டு பகுதிகளில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழும். நல்லா பார்த்துக்கோங்க. பூமி இப்படி இருக்கும், இதன் மீது கற்பனையாக கோடுகள் வரையப்படுது. இப்படி கிடைமட்டமாக வரையப்படக்கூடிய கோடுகளுக்கு பேரு அச்சக்கோடுகள், செங்குத்தாக வரையப்படக்கூடிய கோடுகளுக்கு பேரு தீர்க்க கோடுகள். இந்த அச்சக்கோடுகள்லேயே மையத்தில் இருக்கக்கூடிய கோடுக்கு பேரு தான் பூமத்திய ரேகை. இதுதான் மிகப்பெரிய வட்டமாக இருக்கும். இந்த பூமத்திய ரேகையினுடைய இந்த பூமத்திய ரேகையில சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் அவருடைய கதிர்கள் செங்குத்தா விழும் பொழுது எந்த நாள் அப்படின்னா, 1 மார்ச் 21, இன்னொன்னு செப்டம்பர் 23. இந்த 2 நாட்கள்ல சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் பூமத்திய ரேகையின் மீது விழுவதால் சம பகல் இரவு நாட்கள் தோன்றுகிறது. சம பகல் இரவு நாட்கள் அப்ப என்னைக்கு? மார்ச் 21, செப்டம்பர் 23. ஏன்? சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் பூமியின் பூமத்திய ரேகையின் மீது செங்குத்தாக விழும் அப்படின்னு சொல்றோம். எஸ், சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டிசம்பர் 22ஆம் தேதி மகர ரேகையின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுகின்றன. இந்நிகழ்விற்கு குளிர்கால கதிர் திருப்பம் என்று பெயர். இதுவும் சரி. அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா இங்க பாருங்க, இது பூமியில இருக்கக்கூடிய பூமத்திய ரேகை, இது 0 டிகிரி. 0 டிகிரியிலிருந்து இந்த தெற்கு பக்கத்துல இது சவுத் சைடு, இது நார்த் சைடு. சவுத் சைடு 90 கோடுகள் இருக்கும். 90 கோடுகள் இருக்கும். அதுல 90வது கோடு தான் தென் துருவம். இங்க இருக்கக்கூடிய வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 90வது கோடு தான் வட துருவம். அப்ப 23வது கோடு 23 டிகிரி 23.5 டிகிரி கோடுக்கு பேரு தெற்கு பக்கத்துல மகர ரேகை.
தெற்கு பக்கத்துல அதுக்கு பேரு மகர ரேகை, வடக்கு பக்கத்துல 23 டிகிரிக்கு பேரு கடக ரேகை. அப்ப இங்க பாருங்க, சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் டிசம்பர் மாசம் 22ஆம் தேதி மகர ரேகையின் மீது விழும். மகர ரேகையின் மீது விழும் பொழுது அதற்கு பெயர் என்னன்னா குளிர்கால கதிர் திருப்பம் என்று பெயர். குளிர்கால கதிர் திருப்பம் என்று பெயர். சரி, புரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, ஜூன் 21ஆம் தேதி அப்படியே மேல வந்துருது. எங்க மேலன்னு சொல்லக்கூடாது, வடக்கு பக்கம் 23 டிகிரி இருக்குல்ல கடகரேகை. ஜூன் 21ஆம் தேதி கடகரேகை மீது சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் இங்க விழுறதுனால என்ன பண்ணுது, வட அரைக்கோளத்தில் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும், தென் அரைக்கோளம் மிக நீண்ட இரவு பொழுதை கொண்டிருக்கும். தெரிஞ்சா? அதாவது ஜூன் 21ஆம் தேதி சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் இங்க விழும். இங்க விழும் பொழுது ஜூன் 21ஆம் தேதி இது வட அரைக்கோளம். புரியுதா? இந்த 0 டிகிரில இருந்து இந்த பக்கம் இருக்கிறது வட அரைக்கோளம், மேல இருக்கிறது கீழே இருக்கிறது தென் அரைக்கோளம். ஜூன் 21ஆம் தேதி சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் இந்த கடக ரேகையின் மீது விழுவதால் வட அரைக்கோளம் நீண்ட பகல் பொழுதை கொண்டதாகவும், அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தென் அரைக்கோளம் நீண்ட இரவு பொழுதை கொண்டதாகவும் காணப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது மூணுமே சரி. தெளிவா நான் உங்களுக்கு படத்தை வச்சு விளக்கிட்டேன். மொத்தம் 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைச்சோம், ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. அதனால இந்த கொஸ்டினோட முடிச்சுக்கிடுவோம். பெண்டிங் இன்னும் ஒரு 250 கேள்வியை அடுத்தடுத்து பார்ப்போம். ஏன்னா ரொம்ப 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டோம்னா நீங்க பார்க்க மாட்டீங்க. நான் யாரு வித்த பிள்ளையோ அப்படின்ற மாதிரி நான் பாட்டில் கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான், நீங்க ஆஃப் பண்ணி போட்டு போயிருவீங்க. முழுசா பார்க்குறவங்க உண்மையிலே பெரிய விஷயம். நீங்க ஒரு 10,000 15,000 ஃபீஸ் கட்டினா என்ன கொடுப்பாங்களோ அதை விட பெஸ்ட்டாவே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சிவதன்யா அகாடமி சார்பில் வரக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே டெட்டு பாஸ் பண்ண தரமான ஆசிரியர்களை கொண்டு இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். எக்ஸாம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. குறிப்பாக சிறப்பு ஆசிரியர் தேர்வு வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துறோம். இலவச வகுப்புகள் தான். சரியா? ஓகே, கடைசி பாயிண்ட் பாருங்க. அட்மா என்ற லத்தீன் மொழி சொல் இருக்கு, காற்று என்று பொருள். இதுல ஒரே ஒரு தவறு தான் இருக்கு. அட்மா அப்படின்னா காற்று என்று பொருள் சரிதான். ஆனா என்ன மொழி சொல் அப்படின்னா கிரேக்க சொல். இதுல மட்டும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தேன், அப்ப இது தவறு. வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய அடுத்த பாயிண்ட் பாருங்க, இது சரி. வளிமண்டலத்துல அட்மாஸ்பியர் அப்படின்னா வளிமண்டலம். அப்ப அந்த அட்மாஸ்பியர் என்ற சொல் என்னது? கிரேக்க சொல். அட்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க சொல்ல இருந்து வந்துச்சு. ஸ்பியர் அப்படின்னா கோளம் அப்படின்னு அர்த்தம். அட்மா அப்படின்னா நீராவி அல்லது காற்று அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய அட்மாஸ்பியர் நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல வளிமண்டலத்துல பல்வேறு அடுக்குகள் இருக்கு. அதை பத்தி தெளிவான இடத்துல பார்ப்போம். நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல வாயுக்கள் இருக்கு, நிறைய கேசஸ் இருக்கு. அதுல அதிகபட்சமா என்ன கேஸ் இருக்குன்னா 78% நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் காணப்படுது, 21% ஆக்சிஜன் காணப்படுது, ரிமைனிங் 1% அதர் கேசஸ் காணப்படுது. நம்மளுடைய பூமியில அதிகமாக காணப்படக்கூடிய வாயு, வளிமண்டலத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய வாயு நைட்ரஜன் 78%, ரெண்டாவது ஆக்சிஜன் 21%, இதர வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு, கிரிப்டான், ஜெனான், ஹீலியம் இந்த மாதிரியான வாயுக்கள் 1% காணப்படுது. இந்த 78% வாயுக்கள் நைட்ரஜன் நம்முடைய பூமியில அட்மாஸ்பியர்ல காணப்பட்டாலும் தாவரங்களால நேரடியா நைட்ரஜனை எடுத்துக்க முடியாது. மண்ணிலிருந்து வேறு மூலமா மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது தான் நைட்ரஜன் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நைட்ரஜன் உரங்களை கொடுப்போம். NPK அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உரங்களை கொடுக்குறோம். ஒரு சில தாவரங்களால நேரடியாகவும் சுவாசிச்சும் எடுத்துக்க முடியாது, மண்ணிலிருந்தும் எடுத்துக்க முடியாது. இது சயின்ஸ். ஜியாகிரபிக்கு போறோம், சயின்ஸுக்கு போறோம், ஹிஸ்டரிக்கு போறோம். நம்ம வகுப்பு அப்படித்தான் இருக்கும், தமிழுக்கும் போவோம். சரிங்களா? அப்ப 78% நைட்ரஜன் நம்ம பூமியில இருந்தாலும், அட்மாஸ்பியர்ல இருந்தாலும், அதுல அந்த நைட்ரஜன் கேஸை நேரடியா சில தாவரங்களால எடுத்துக்க முடியாது, மண்ணில இருந்து வேறு மூலமாக எடுத்துக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும்? பூச்சிகளை உண்டு அதுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் எடுத்துக்கும். அதுதான் பூச்சி உண்ணும் தாவரங்கள். இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ், நெப்பந்தஸ், யூட்ரிகுலேரியா அப்படி சொல்லக்கூடிய புடுவை தாவரம்லாம் சொல்லுவோம். நெப்பந்தஸ், யூட்ரிகுலேரியா, ட்ரசீரா இது மாதிரியான அந்த தாவரங்கள் எல்லாமே நைட்ரஜனை, அதை பூச்சிகளை சாப்பிட்டு அதன் மூலமா நைட்ரஜனை எடுத்துக்கொள்ளும். ஓகேவா? அடுத்தது 21% ஆக்சிஜன் இருக்கு. இதுல ஒரு கொஸ்டின் என்னன்னா, 21% நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கு ஆக்சிஜன். அந்த 21% ஆக்சிஜனை 100% எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு காடு இந்த பூமிக்கு தேவையான 20% ஆக்சிஜனை கொடுக்குது. அது எந்த காடு அப்படின்னா
தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய அமேசான் காடுகள். அந்த அமேசான் காடுகளை எப்படி நம்ம வர்ணிக்கிறோம் அப்படின்னா பூமியின் நுரையீரல் அப்படின்னு வர்ணிக்கிறோம். சரிங்களா? ரொம்ப நன்றி. எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணும்னு தான் நினைச்சோம். ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. நிறைய நம்ம சொல்லி வேகமா சொல்லிட்டு போறதுல பிரயோஜனம் இல்லை. விவேகமா என்ன தேவையோ அத்தனை நம்ம கொடுத்துருக்குறோம். இனி இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மொத்தம் 6th and 7th மட்டும் 300 கொஸ்டின் வச்சிருக்கிறேன். 8th 9th ஒரு 300 கொஸ்டின். 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி மட்டும் 600 கொஸ்டின் இருக்கு. ஆமாம், 600 கொஸ்டின் இருக்கு. 350 + அது ஒரு 210, 560 கொஸ்டின் இருக்கு. அப்போ ஜியாகிரபி மட்டும் ஓவராலா 1000 கொஸ்டின் வச்சிருக்கிறேன். ஃபுல்லாக எக்ஸாமுக்குள்ள கண்டிப்பாக நான் கொடுத்துறேன். என்னால் ஏனோ தானோண்டு கொடுக்க முடியாது. தெளிவாக இப்படி தான் கொடுப்பேன். 50 கொஸ்டினாக கொடுத்துறேன். என்னுடைய ஹெல்த் இஷ்யூ நான் ஒரு 5 மணி நேரம் கூட என்னால் நடத்த முடியும். இப்போ முடியலை. வீடியோவில் பார்த்தினாலே தெரியும். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துறேன். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. சிவதனி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வகுப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.